நல்லா இருப்பீங்க. அதுக்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வாழப்பாடி வேலூர்ல இருந்து பேசுகிறோங்க. யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? என் ஹஸ்பண்டுக்காக பார்க்கணும். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. மணிகண்டன். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 13 13 5 5 1978. 1978. பிறந்த நேரம் 9:12 PM. 9:12 PM. பிறந்த இடம்மா? சேலம். சேலம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம், தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும்மா? அவரோட ஆயுள் ஆரோக்கியம் பற்றி கேட்கணும். ஏமா என்ன தொழில் பண்ணலாம்? பூச நட்சத்திரக்காரங்கள்லாம் ஒரு 2 வருஷமா நல்லா இல்லை, இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு 3-4 மாசமா நல்லா தான் இருக்கிறாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. நன்றி குருஜி, நன்றி. இப்போ இவருக்கு என்னதான் 8ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரு, லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கிறார். இவருக்கு ஆயுள் குற்றம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு 2 வருஷமா பூச நட்சத்திரக்காரங்களை பெரட்டி எடுத்துருச்சு. 23, 24. ஆமாங்க குருஜி, ஆமா. சுக்கிரதசை வேற நடக்குது மனுஷனுக்கு. 6ஆம் அதிபதி தசை. எப்பா பெரிய சோதனமா, பெரிய சோதனமா. இப்ப சுக்கிரதசையில 6ஆம் அதிபதி கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் எல்லாம் இருக்குமா. ஆனா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறார். தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத தசை. 6ஆம் இடத்துல இப்பதான் சொன்னேன், சுக்கிரன் பார்த்த சனி, சனி பார்த்த சுக்கிரன் கெட்டு போகும்னு இப்பதானே சொன்னேன். சனியும் பார்க்கிறார். ஏமா நீங்களும் நல்லா இல்லம்மா ஒரு 10 வருஷமா. ஆமாங்க குருஜி, அப்படிதான் குருஜி இருக்கு. இவருக்கு எப்போ சுக்கிரதசை ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து நீங்களும் நல்லா இல்லை. சுத்தமா 2015 ஏப்ரல்ல இருந்து சரியாக 10 வருஷம் உங்களுக்கும் நல்ல தூக்கம் இல்லை. உங்களுக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், இவரால் ஒரு பதற்றம் கிதற்றம், பிள்ளைகளால் உங்களுக்கும் வருமானம் கிருமானம் எல்லாத்துலேயுமே குடும்பம் கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குமா. இதுதான் உண்மை. ஏன்னா இப்போ தான் ஒருத்தருக்கு சொன்னேன், சனி பார்த்த சுக்கிரன் எப்படி இருந்தாலும் கெடுபலன்களை தான் செய்வார், பாபத்துவமான அமைப்பு. ஆனால் என்ன, நீங்கள் கேட்ட ஆயுள் குற்றம்லாம் கிடையாது. நோய் இருக்கும், ஆயுள்லாம் நல்லா இருக்கும், நோய் தீராத இருக்கும், கடன் தீராத இருக்கும், இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். சுக்கிரதசை புதன் பக்தி சுக்கிரதசை முடியணுமா, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்குது. ஆனால் சூரிய தசை இந்த மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த கொடை கிஃப்ட்டுமா. நான் தான் கஷ்டப்பட்டேனான்ட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து நல்லா இருப்பாருமா. 5 வருஷம் கூட கிடையாது, இன்னும் ஒரு 4 வருஷம். ஆமாம், 5 வருஷம். 2030 வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உங்கள் குடும்பத்தில் இப்போ கூட யாருனாவது இப்போ கூட மீன ராசியாக இருப்பீங்க, சிம்ம ராசியாக இருப்பீங்க, யாராவது இருப்பீங்க. மீன ராசி, சிம்மம் யாரும் இல்லைங்கிறது. வேற என்ன ராசி இருக்கிறீங்க? உங்கள் ராசி என்ன? என்னது கடகராசி தான் குருஜி. நீங்களும் கடகமா? ஆமாங்க குருஜி. 2 கடகமா? ஆயில்யம். நான் ஆயில்யம். சொல்லவே வேண்டாம். இதை பற்றி நிறைய வீடியோ, நிறைய ராசி பலனில் இதை பற்றி தான் பேசினேன். ஆனால் சுக்கிரதசை இவருக்கு நடுப்பகுதியில், கர்மாவின் அடிப்படையில் நடுப்பகுதியில் கடுமையான சோதனைமா. முக்காவாசி கஷ்டத்தை தாண்டி வந்துட்டீங்கம்மா. இந்த பிற்பகுதி 5 வருஷம் பெரிய சோதனைகள் இருக்காதுமா. 2030னா 2029லேருந்து இதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுமா. ஆனால் சூரிய தசை அருமையாக இருக்குமா. சூரிய தசை அருமையான ஒரு தசை. சனி பார்த்த சுக்கிரன் எல்லா நிலைகளிலையும் தன்னுடைய ஆதிபத்தியங்களை பாபத்துவமாகவே செய்வார். 15 வருஷமாக இவருக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், எதிர்ப்பு போன்றவைகள் நிச்சயமாக இருக்கும். 10 வருஷமாகவே சுக்கிரதசை சந்திரபக்தியிலிருந்து மனைவி கணவன் உறவுகளும் சரியில்லாமல் இருக்கும். வீட்டில் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுங்கம்மா. ஆனால் அந்திம காலத்தில் சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இது 3ம் இந்த மனுஷனுக்கு ஒரு 50-52 வயசுக்கு பிறகு நல்ல யோகமான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆகவே 52 வயதிற்கு பிறகு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஜாதகமா. உண்மையிலேயே நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம்.